செய்யணும். காத்தாங்கோட்ல இருந்து போன ஒரு அமைச்சர் தான் எங்க சமுதாயத்தை காட்டி கொடுத்தாரு. அவர் பேர் தான் தமிழ்ல பன்சலுக்கு வெளியே வந்து என்ன காய்ச்சாரு? ஒரு கல் அடி படல, ஒரு பள்ளிவாசல் எதுவும் உடப்படல. இப்படி ஒரு பேச்சு பேசப்படத்துல தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதனால யார் யார் உங்களோட பொசிஷன் ஓணும்னு சொன்னா பொசிஷனை நீங்க வச்சுக்கோங்க. அதுக்காக சமுதாயத்தை கொண்டு போய் நீங்க ரங்கிரி போடுறது உங்களுக்கு நான் தாரும் பெர்மிஷன் தரல. அப்ப பௌதி அமைச்சரும் ரிஷாட் பௌதி பேச்சு எவ்வளவு பசந்தா குடிச்சிட்டு வந்தாங்க, பள்ளியை திறந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இது பேத்து ஹில்மி கருமையும் குட்டியும் பேத்து மாத்தல மேரையும் குட்டியும் பேத்து என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? பெரிய அநியாயத்தை பண்ணி முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஹில்மி கரீம் அவர்களுக்கு ஜனாதிபதியும் நீங்க அங்க மேயர் உணர்வு, நீங்க கொஞ்சம் இதுல ஈடுபடுங்க. அவர் யாரு வந்தாலும் அவருக்கு நானும் போனேன், நான் கல் அடிச்சத கண்டன் இஸ்புல்லா சென்னை ரோங்கிட்ட அவர் சொன்னாரா? கல் அடிக்க நேரம் அவர் இருக்கலையே. முழு டிவி நீங்க என்ன ஆஜியார் இப்படி பேசல? கல் அடிக்க நேரம் அவர் இருக்கல. உள்ள எல்லா டிவிலையும் காட்டியாச்சு கல் அடிக்க நன்றாக தெரியும். பாவம் அந்த மனுஷன் போனதே இதை எப்படியாவது தீர்த்து போடுவோம். சரி, எப்படினாலும் இப்படி வெளியே வந்து நீங்க போனாலும் நான் போனாலும் நாங்க செய்வோமா? தனிப்பட்ட முறையில குற்றம் சாட்ட வேண்டியது இல்ல. நாங்க பொதுவாக எங்களுக்கு தேவை என்ன முறையில போய் ஆகாது. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? இந்த பள்ளி வாசல்ல ஆட்கள் தொழணும், அவ்வளவுதான். இன்னும் விபரீதம் ஏற்படக்கூடாது.